நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் சந்திரசேகர். நான் ஒரு எழுத்தாளர். இதுவரை பல புத்தகங்கள் எழுதியுள்ளேன். அதில் தலை சிறந்தது அல்லது குறிப்பிடத்தக்கது என்று சொல்ல வேண்டுமென்றால், அதிசய சித்தர் போகர் மற்றும் போகர் 7000 என்ற இந்த 2 புத்தகங்களையும் நான் நிச்சயம் சொல்வேன். முதலில் நான் எழுதிய புத்தகம் அதிசய சித்தர் போகர். இதனை கற்பகம் புத்தகாலயம், தியாகராய நகர், சென்னை அங்குள்ள இந்த பதிப்பகத்தார் வெளியிட்டார்கள். இந்த புத்தகம் எழுத ஆரம்பித்தது என்பது ஒரு சுவையான சம்பவம். இந்த புத்தகத்தை நான் எழுத வேண்டும் என பணித்தது சித்தர் போகர் தான். வடபழனியில் அடியேனுக்கு அவர் கொடுத்த காட்சியில் அவர் என்னுடைய வலது உள்ளங்கையை இருமுறை தடவி கொடுத்து ஆசி வழங்கினார். அப்போது இதனுடைய தாத்பரியம் எனக்கு புரியவில்லை. சமீபத்தில், அதாவது சென்ற ஆண்டுதான் இப்படிப்பட்ட ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்ற ஒரு ஞானோதயம் எனக்கு வந்தது என்று சொல்வேன். அதிசய சித்தர் போகர் என்ற இந்த புத்தகம், போகர் என்ற ஒரு மனிதர், அவரை பற்றிய ஒரு விரிவான விளக்கமான ஒரு உரை என்று சொல்லலாம். இதனை ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தில் நான் செய்துள்ளேன். அதாவது போகர் ஆஸ் எ பர்சனாலிட்டி என்று நாம் ஆங்கிலத்தில் சொல்வோம். இப்படிப்பட்ட ஒன்றை இந்த புத்தகத்தில் நான் கூறியிருக்கிறேன். அதாவது இதுதான் அந்த புத்தகம். இங்கே பார்க்கிறீர்கள் அல்லவா? இந்த முகம்தான் நான் கண்டு தரிசித்த அந்த சீனத்து போகர். முடிந்தவரை நான் என்ன கண்டேனோ அதனை இங்கே ஃபோட்டோஷாப்பில் வரைந்து அதனை புத்தக முகப்பில் போடுமாறு நான் கூறியிருந்தேன். அவர்களும் அவ்வாறு செவ்வனே செய்துள்ளார்கள். இந்த புத்தகம் எதற்காக நான் எழுதினேன் என்றால், இதுவரை பல ஆன்மீக புத்தகங்கள், பல சித்தரியல் சம்பந்தப்பட்ட பல நூல்கள் இதுவரை தமிழ் பதிப்பக உலகத்தில் வந்துள்ளது. ஆனால் தனிப்பட்ட முறையில் போகர் என்ற ஒரு சித்தரை பற்றிய முழு வரலாறு என்பது அவ்வளவாக எனக்கு இதுவரை தென்படவில்லை. ஆனால் பதிப்பகத்தார்கள் இதை பற்றி சொல்லும்போது இதுவரை அவ்வாறு வரவே இல்லை என்று தான் சொன்னார்கள். ஏன்னால் எனக்கு அந்த அளவுக்கு பதிப்பக உலகில் என்ன நூல்கள் சமீபத்தில் வந்தது என்பது பற்றியெல்லாம் அவ்வளவாக எனக்கு பரிச்சயம் கிடையாது. அதனால் அவர்கள் சொல்வது ஓரளவுக்கு உண்மை என்று தான் நான் நம்புவேன். இப்படிப்பட்ட இந்த புத்தகத்தில் என்ன உள்ளது என்பதை சற்றே இந்த புத்தகத்தின் முன்னுரை பற்றி நான் சில பத்திகளை நான் வாசிக்க விரும்புகிறேன். மருத்துவம், யோகம், ஞானம், கணிதம், வானவியல், கட்டுமானம், ரசவாதம், ரசாயனம், இதிகாசம், நவீனம், எதிர்கால நிகழ்வுகள், மாந்திரீகம், சமூகவியல் என்று எத்தனையோ அரிய பெரிய விஷயங்களை எல்லாம் சித்தர் போகர் தன்னுடைய பாடல்களில் முழுமையாக சொல்லியுள்ளார். போகர் இயற்றிய சப்தகாண்டம் என்பது போகர் 7000 என்று வழங்கப்படுகிறது. அதாவது அதனுடைய நூலில் 7000 பாடல்கள் உள்ளது. ஒவ்வொரு 1000 பாடல்களுக்கும் ஒரு காண்டம் என்ற வகையில் 7 காண்டங்களை இயற்றியுள்ளார். அதுதான் சுப்தகாண்டம். இந்த நூலை ஆதாரமாக கொண்டுதான் நான் இந்த அதிசய சித்தர் போகர் என்ற நூலை முதலில் எழுதினேன். அதாவது சீனத்து மக்கள் என் மக்களில் என்று சொன்ன சீனத்து போகர் அவர் வேறு யாரும் அல்ல. சீன இலக்கியத்தில் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். லாவோ ட்சு என்ற ஒரு தத்துவ ஞானி. அவருடைய குரு யார் என்றால் கன்ஃபூசியஸ். இந்த கன்ஃபூசியஸுடைய மறு அவதாரமோ அல்லது சமகாலத்து அவதாரங்களாகவோ போகருடைய குரு காலங்கிநாதர் என்று அறியப்படுகிறது. அதாவது சித்தர்கள் எல்லோரும் ஒரே நேரத்தில் பல ரூபங்களை எடுக்கலாம் அல்லது பல வேடங்களை தரிக்கலாம், ஜனிக்கலாம். இப்படி எத்தனையோ அந்த அஷ்டமா சித்திகளை கொண்டு அளப்பரிய பல ஆற்றல்களை எல்லாம் அவர்கள் செய்து முடித்துள்ளார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு சைனீஸ் லிட்ரேச்சர் எனப்படும் சீன வரலாற்றிலிருந்து என்னுடைய புத்தகத்தை நான் தொடங்குகிறேன். அதாவது லாவோ ட்சு என்ற அந்த அறிஞர் கிமு 5ஆம் நூற்றாண்டு அல்லது 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னில்
இருந்து அவர் வந்தார். பிறகு 4ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு பல காலங்கள் அங்கே வாழ்ந்த பின் சீனத்து மன்னராட்சியில் பல மாற்றங்கள் நிகழும்போது, அந்த அரசியல் மாற்றங்கள் அல்லது பல ஒழுங்கினங்கள் நடக்கும்போது அவற்றையெல்லாம் அவர் விரும்பாமல் அந்த சீனத்து தேசத்தை விட்டு அந்த பெருஞ்சுவரை தாண்டி அவர் கைலாசம் வருகிறார். அந்த சீனத்து இலக்கியம் வருகிறது. அவர் வரும்போது அந்த சீனத்து எல்லையை விட்டு வரும்போது அவர் தவோ தி செங் எனப்படும் ஒரு நூலை எழுதுகிறார். அந்த நூலை நான் படித்து பார்க்கும்போது ஏறக்குறைய அது நம்மளுடைய திருக்குறளை ஒத்துப்போவதாக உள்ளது. ஆக அதனை சீனத்து திருக்குறள் என்று கூட நாம் சொல்லலாம். சித்தர் போகர் அந்த சீனத்து உடலில் புகுந்த பின் இந்தியாவுக்கு வருகிறார். வந்த பின் அவர் சப்தகாண்டம் இயற்றுகிறார். அங்கே கைலாய மலையில் தான் கண்ட காட்சிகள், குளிகைகள் கொண்டு சப்த சாகரங்களையும் பல உலகங்களையும் சுற்றி பார்த்தது, இவற்றையெல்லாம் தன்னுடைய அனுபவங்களாக அவற்றில் சொல்லியுள்ளார். ஆக இவற்றை வைத்து பார்க்கும்போது அந்த புத்தகம் போகர் என்ற ஒரு சித்தரை பற்றி ஒரு முழுமையான ஒரு ப்ரொஜெக்ஷன் என்கிறோமே, அது போன்ற ஒரு முழுமையான ஒரு தீர்வாக இருக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் தான் இந்த புத்தகத்தை நான் எழுதினேன். இதை எழுதுவதற்கு முன்னே சில ஆழ்ந்த ஆராய்ச்சி அல்லது ஆய்வுகளை எல்லாம் நான் மேற்கொண்டேன். ஏனென்றால் முதலில் அதை பற்றி நான் ஓரளவுக்கு நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கைப்போன போக்கிலோ அல்லது மனம் நினைத்த சிந்தனை போக்கிலோ நான் எழுதக்கூடாது. ஆக போகர் என்ற அந்த ஒரு மனிதரை பற்றி, என்னை எழுத பணித்த அந்த ஞானியை பற்றி இந்த புத்தகத்தில் விரிவாக சொல்லியுள்ளேன். அவரை ஒரு சித்தராக, மருத்துவராக, விமானியாக, மாலுமியாக, பொறியாளராக, மரபுமாறாக கவிஞராக, ஒரு சீடனாக, கடமை தவறாத குருவாக, ஒரு கலைஞனாக, தீர்க்கதரிசியாக, சமுதாயத்தின் ஆர்வலராக, எந்தெந்த பரிமாணங்களில் அவரை எல்லாம் நான் வெளிச்சம் போட்டு காட்ட முடியுமோ அந்த வகையில் எல்லாம் என்னால் இயன்றவரை, என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியவரை நான் சொல்லியுள்ளேன். மீண்டும் சொல்கின்றேன், இதுதான் அந்த புத்தகம். வெளியீட்டாளர் கற்பகம் புத்தகாலயம், தியாகராய நகர், சென்னை. இந்த புத்தகத்தில் என்னென்ன இருக்கிறது என்று நான் ஒருமுறை அந்த பொருளடக்கம் சொல்லி விடுகின்றேன். இதில் அருட்பெரும் சித்தம், அஷ்டமா சித்திகள், 11 சித்தர்கள், போகர், பழனியும் நவபாஷான சலியும், போகர் அருளிய எந்திரம், அவருடைய சீன பயணம், சீடனுக்காக இயற்றிய சப்தகாண்டம், காயகற்பம் இயற்றுவது, தேவரதம், மரக்கப்பல், வானூர்திகள் செய்வது, ரோமாபுரி, மெக்கா, பாரிஸ் தேச விஜயங்கள், பீங்கான், கண்ணாடி, கூண்டு வித்தை மற்றும் இன்ன பல அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த பல கருவிகரணங்களை எல்லாம் அவர் கண்டுபிடித்தது. தன்னுடைய பார்வையில் கலியுகம், இதற்கு முந்தைய யுகங்கள் எல்லாம் எப்படி இருந்தது, பிரளய காலங்கள் எல்லாம் அவருடைய நோக்கில் எப்படியெல்லாம் இருந்தது என்பதை பற்றி சொல்லியுள்ளேன். அவருடைய பல ஜால வித்தைகளை பற்றி அங்கே விரிவுரைத்துள்ளேன். சித்தர்களுக்கும் சதுரகிற்கும் உள்ள ஒரு நெருங்கிய தொடர்பு என்பதை பற்றி அங்கே நான் சற்று விரிவாகவே சொல்லியுள்ளேன். அங்கே போகர் தன்னுடைய குரு காலங்கியுடன் கடத்திய பல நாட்கள், அவர் கீழே இவர் கற்றுக்கொண்ட பல விஷயங்கள் எல்லாம் நான் ஓரளவுக்கு திறம்பட நான் அதில் சொல்லியுள்ளேன். சமாதிகளில் எத்தனை விதங்கள் உள்ளன, தற்சமம் அவர் சமாதி கொண்டுள்ள இடம் எது, அவர் எப்படி இருக்கிறார் சமாதியில், இவற்றை பற்றியெல்லாம் நான் அதில் கூறியுள்ளேன். போகர் மீண்டும் எப்போது வெளியே வருவார் என்ற சங்கதியும் அதில் சொல்லியுள்ளேன். அதுபோக அவருடைய பாடல்கள் வாயிலாக நான் புரிந்து கொண்ட வகையில், நான் ஆய்வு செய்த வகையில் அவர் உரைத்துள்ள பல எளிய வகை மருத்துவ கற்பங்கள் எல்லாம் அதில் நான் சொல்லியுள்ளேன். இதற்கு சமமாக இதற்கு ஆங்கிலத்தில் என்ன அந்த ஃபேமிலி ஸ்பீஷி, அந்த தாவர பெயர்கள் எல்லாம் என்னென்ன உள்ளதோ அதனையெல்லாம் நான் அங்கே விரிவாக சொல்லியுள்ளேன். அதுபோக சில
படங்கள் எல்லாம் அதில் சேர்த்துள்ளேன். இந்த புத்தகத்தில் சிறுசேர்க்கையாக வந்துள்ள சில படங்கள் எல்லாம் இலங்கை அங்கிருந்து பெறப்பட்ட சில புகைப்படங்கள் எல்லாம் சேர்த்துள்ளேன். அதாவது மகாவதார் பாபாஜி என்று நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த பாபாஜியினுடைய முதல் குரு யார் என்றால் அவர்தான் சித்தர் போகர். அதன் பிறகுதான் அகத்தியர் வருகிறார். அவ்வாறு அங்கே போகர் பாபாஜிக்கு தீட்சை வழங்கிய இடம் மற்றும் அதனை சார்ந்த சில கோவில்கள் எல்லாம் நான் இங்கே சிறுசேர்க்கையில் புகைப்படங்களாக இணைத்துள்ளேன். இதற்கெல்லாம் எனக்கு இசைவு தந்து இதற்கு அந்த பர்மிஷன் என்கிறார்களே, அதனை தந்த இந்த கிரியா ஆச்சாரியா பாபாஜி ட்ரஸ்ட் அதனுடைய தலைவர் மார்ஷல் கோவிந்தன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு பிற்பாடு வரும் சில படங்கள் எல்லாம் பழனி தற்சமயம் உள்ள கோவிலில் உள்ள சில படங்கள். இதனையும் அங்கே செவ்வனே நான் இடம்பெற செய்துள்ளேன். இதற்கு அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் தேவஸ்தானம் சேர்ந்த அந்த பழனி கோயிலுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதன் பிறகு என்னுடைய ரெஃபரன்சஸ் எனப்படும் ஆதாரங்கள் எல்லாம் நான் ஆராய்ந்து எடுத்தேன் என்பதை பற்றியெல்லாம் அது சொல்லியுள்ளேன். ஆக இதுதான் அந்த புத்தகம். விலை 90 ரூபாய். இதனை அவசியம் நீங்கள் படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த பதிவில் போகர் 7000 எனப்படும் சப்தகாண்டம் பற்றிய விளக்க உரையை நான் எவ்வாறு எழுதினேன், அதன் சாரம் என்ன என்ற அதனுடைய பார்வை ஒரு சுருக்கமாக ஒரு ரவுண்ட் அப் என்கிறோமே, ஒரு கிளான்ஸ், அதுபோல ஒரு விஷயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.